காயத்ரி மந்திரத்தோட பெருமையை யாராலையும் சொல்லி மாளாது. நம்ம அத்தனை பேருக்கும் ஜமதக்னி முனிவர் தெரியும். யாரு ஜமதக்னி முனிவர் அப்படின்னா பரசுராமரோட அப்பா. விஷ்ணுவினுடைய தசாவதாரத்துல விஷ்ணுவோட அம்சமா ஆவேச அம்சமா பிறந்தவர் பரசுராமர். அந்த பரசுராமரோட அப்பாவாக இருந்தவர் ஜமதக்னி முனிவர். இந்த ஜமதக்னி முனிவரை பற்றின ஒரு கதையை புராணங்கள் சொல்றது. இந்த ஜமதக்னி முனிவர் காலையில சந்தியாவந்தனம் பண்ணிட்டு காயத்ரி ஜபம் பண்ணிட்டு அவர் வெளியில போலாம் அப்படின்னு கிளம்புறார். அப்படி கிளம்பும் போது நல்ல சித்திர மாச கத்திரி வெயில் தலைய புழக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கொடை பிடிச்சிப்போம், தலையில ஒரு தொப்பி போட்டுப்போம், இதெல்லாம் பண்றோம். இல்லைன்னா காலுக்கு ஒரு செருப்பு போடுவோம். ஜமதக்னி முனிவர் எப்ப வாழ்ந்திருப்பாருன்னு யோசிப்போம். அப்போ இந்த கொடை இந்த செருப்பு இதெல்லாம் கிடையாது. அவ்வளோ பழைய காலத்துல நடந்த கதை. ஜமதக்னி முனிவர் வெளியில போலான்னு குடிசையை விட்டு காலை வெளியில எடுத்து வைக்கிறார். அந்த பூமி அப்படியே அவ்வளோ சுடுறது. சுடுமணல்ல கால் வச்சா நம்ம கால் எப்படி சுடும் அந்த அளவுக்கு சுடுதான். உடனே என்ன பண்ணாரா, தன்னோட கமண்டல ஜலத்தை எடுத்துட்டு காலையில நான் பண்ண காயத்ரி ஜபத்தோட பலனால நான் சூரியனை சபிக்கிறேன். இந்த சூரியன் ஏன் இப்படி தகிக்கிறான், அவன் குளுமையா இருக்கட்டும். காலையில பண்ண காயத்ரி மந்திரத்தோட ஜபத்தினுடைய பலனால நான் சூரியனை சபிக்கிறேன் அப்படிங்கிறார். யாரு? ஜமதக்னி முனிவர். உடனே சூரியன், என்ன நீ என்ன சபிச்சா சபிச்சுட்டு போ, நான் பாட்டிய வேலையை பாக்குறேன்னாரா? இல்ல, பயந்து ஓடி வந்து காலில் விழுந்துட்டான் சூரியன். விழுந்துட்டு, சுவாமி நீங்க சொன்னீங்களேங்கிறதுக்காக நான் சூரிய ஒளிய வீசாம இருக்க முடியாது, உலகத்துக்கே ஒளி தேவை. ஆகையினால என்ன பண்ணுங்க, உங்க காலுக்கு நான் செருப்பும் தலைக்கு கொடையும் தொப்பியும் தரேன், போட்டுட்டு போங்கன்னா. இது புராணங்கள்ல சொல்லப்பட்ட கதை. எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, சந்தியாவந்தனம் பண்ணி காயத்ரி ஜபம் பண்ணின போது சூரியனே வந்து அவரோட மந்திர ஜபத்தினுடைய சக்திக்கு பயப்படுறான் அப்படின்னா காயத்ரி மந்திரத்தோட பலன் எந்த அளவுக்கு இருக்கணும்னு நாம யோசிக்கணும். ஒருத்தர் போய் காஞ்சி மகா சுவாமிகள்கிட்ட கேட்டார், சுவாமி நீங்க எங்க போனாலும் ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு வீட்டுல லக்ஷ்மி எப்ப வாசம் பண்ணுவா அப்படின்னு பரமாச்சாரியாரை கேட்ட போது அவர் சொன்னாரா, எந்த வீட்டுல தினம் பூஜை பண்றாளோ அங்க இருப்பா அப்படின்னு சொல்லலையா, எந்த வீட்டுல தான தர்மம் பண்றாளோ அங்க இருப்பா அப்படின்னு சொல்லலையா. பரமாச்சாரியார் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொன்னார், எந்த வீட்டுல பஞ்ச பாத்திரத்து மேல ருத்ரிணியானது அப்படி பட்டா பிளிங் அப்படின்னு ஒரு சத்தம் வருமோ, அந்த சத்தம் 3 வேளையும் கேட்கிறதோ அந்த வீட்டுல மகாலட்சுமி நித்தியவாசம் பண்றாங்க. என்ன அர்த்தம்னா, 3 வேளை தவறாம எந்த வீட்டுல சந்தியாவந்தனம் நடக்கிறதோ அந்த வீடா பார்த்து மகாலட்சுமி போய் உட்காந்துக்கிறா அப்படின்னு மகா சுவாமிகள் சொன்னார். இதை கேட்டு அவர்கிட்ட போய் ஒருத்தன் சொன்னானா, சுவாமி எங்க தாத்தா சந்தியாவந்தனம் பண்ணார், என் அப்பா கவர்மெண்ட்ல பெரிய ஆபீசரா இருந்தார், எங்க அப்பா ஒரு நாள் சந்தியாவந்தனம் பண்ணது கிடையாது. நான் ஏன் அப்பா அவ்வளோ பெரிய பதவியில இருந்தா, நானும் இப்ப பெரிய பதவியில தான் கவர்மெண்ட் உத்தியோகத்துல தான் இருக்கேன், நானும் சந்தியாவந்தனம் பண்றது கிடையாது. ஆனா எங்க வீட்டுல லட்சுமி நித்தியவாசம் பண்றாளே, பணத்துக்கு குறையவே இல்லையே, நீங்க சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு கேட்டான். பரமாச்சாரியார் சிரிச்சுட்டே சொன்னாரா, அப்பா ஒருத்தன் சைக்கிள் ஓட்டிகிட்டே போறான், அவன் வேகமா அந்த பெடலை மிதிக்கிறான், மிதிச்சுண்டு போயிட்டு அந்த சைக்கிள் வேகமா ஓடுது, ஓடும் போது அவன் பெடலை மிதிக்கிறத நிறுத்திட்டான், என்ன நடக்கும் அப்படின்னா, சைக்கிள் ஓடும் அப்படின்னார். அவன் தான் பெடலை நிறுத்திட்டானே, ஏன் சைக்கிள் ஓடுறது அப்படின்னார் பரமாச்சாரி. அதுக்கு முன்னாடி அவன் மிதிச்ச பெடலினுடைய அந்த சக்தியானது அந்த சைக்கிளை தள்ளுறது. அதேதான்ப்பா உன் தாத்தாவோட தாத்தா, அவருக்கு தாத்தா, அத்தனை பேரும் பண்ண காயத்ரி ஜபத்தோட பலன் உன் குடும்பத்தை காப்பாத்துறது. அந்த வேகம் என்னைக்கு நின்னதோ அன்னைக்கு உனக்கு தெரியும் அப்படின்னா. இப்போ நாம நன்னா இருக்கோம் அப்படின்னு கேட்டான்னா அதற்கு யார் காரணம் அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் செய்த காயத்ரி ஜபத்தினுடைய பலன். காயத்ரியா பரமோ மந்திரக, காயத்ரிக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாது, மந்திரம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. மாதாவுக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாது.
இப்போ காயத்ரிய பத்தி சொல்றதே காயத்ரியா ரிஷி விஸ்வாமித்ரஹ அப்படின்னு சொல்றோம். காயத்ரியை நமக்கு கொடுத்தது விஸ்வாமித்ரர் அப்படின்னு சொல்றோம். விஸ்வாமித்ரருக்கு முன்னாடியே வசிஷ்டர்லாம் இருந்த அவர் பிரம்ம ரிஷி வேற. அப்ப நாம ஒண்ணு யோசிக்கணும், ராமாயணத்துல ராமனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச விஸ்வாமித்ரர் தான் காயத்ரி மந்திரத்தை கொடுத்தார் அப்படின்னா வசிஷ்டர்லாம் என்ன காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ண? நியாயமான கேள்விதான். காயத்ரியா ரிஷி விஸ்வாமித்ரன்னு சொல்றோம், காயத்ரியை கொடுத்த ரிஷி விஸ்வாமித்ரர்னு சொல்றோம். அப்போ விஸ்வாமித்ரருக்கு முன்னாடி வசிஷ்டர் இருந்தார், அவருக்கு முன்னாடி பல ரிஷிகள் இருந்தார், பிரம்ம ரிஷியாகவே இருந்தார். அவர்கள்லாம் என்ன காயத்ரி ஜபம் பண்ணி எப்படி பிரம்ம ரிஷியா ஆனா? நல்ல கேள்விதான். அப்பதான் மகாஸ்வாமிகள் சொன்ன காயத்ரியா ரிஷி விஸ்வாமித்ரன்னா ராமாயணத்துல ராமனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச வசிஷ்டரை எதிர்த்து நின்ன விஸ்வாமித்ரர் கிடையாது அப்படின்னு. அப்ப விஸ்வாமித்ரன் அந்த இடத்துல சொல்றது யார அப்படின்னா, விஸ்வம்னா உலகம், மித்ரன்னா நண்பன் அர்த்தம். இந்த உலகத்துக்கே மித்ரனாக இருக்கக்கூடிய சாட்சாத் ஏஏஎஸ்ஸதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி ஸ்ரீமன் நாராயண சரசிஜாசன சன்னிவிஷ்ட கேயூரவான் மகர குண்டலவான் கிரீட்டி ஹாரி ஹிரண்யவபு திருதசங்க சக்கரன்னு சொல்றா போல, எந்த பகவானானவன் சூரிய மண்டலத்துக்கு மத்தியில உட்கார்ந்து இருக்கானோ அதே பகவான் தானே அந்த சூரிய ஒளியாக இருந்து இந்த உலகத்துக்கு நண்பனாக இருந்து இந்த உலகத்தை காப்பாத்துறான். அவனே கொடுத்த மந்திரம் காயத்ரி மந்திரம், அதனால அது சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொன்னார். ஆக மொத்தம் விஸ்வாமித்ரன் தான் காயத்ரியோட ரிஷி அப்படின்னா அது அந்த விஸ்வாமித்ர முனிவர் கிடையாது, சாட்சாத் பகவானே. அதனாலதான் சூரியனை சொல்லக்கூடிய இடங்கள், அதாவது நவக்கிரக சூரியன் இல்ல, இதுக்கு மேல சூரியனை பரம்பொருளாக நினைக்கக்கூடிய சூரிய நாராயணன் ஒரு மூர்த்தியை சொல்லுவார். அந்த சூரியனுக்கு 12 மூர்த்திகள் உண்டு. அந்த 12 மூர்த்திகள்ல ஒரு மூர்த்திக்கு பேரு விஸ்வாமித்ரன்னு பேர். அவர் தான் மழையை உண்டு பண்ணக்கூடிய சூரியனினுடைய வடிவம். இப்படி காயத்ரிக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்கு. இனிமே காயத்ரியை ஜபம் பண்ண போறோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதனுடைய பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு நாம யோசிக்கிறோம். வேதத்துல நம்மளோட பாபங்களை கழிக்கிறதுக்கு பல விஷயங்கள் சொல்லியிருக்கு. அதுக்கெல்லாம் கிருத்ஸ்ரம் அப்படின்னு பேர். ஒரு கிருத்ஸ்ரம்னா என்ன அப்படின்னா, ஒரு பசுமாட்டை தானம் பண்றது. நல்லா பால் கறக்கக்கூடிய பசுமாட்டை அதோட கண்ணுக்குட்டியோட சேர்த்து தானம் பண்றது. இப்படி 360 கிருத்ஸ்ரம் பண்ணான்னா நம்ம எத்தனை ஜென்மத்துல பாவம் பண்ணியிருந்தாலும் போயிடும். ஆக 360 பசுமாடை தானம் பண்ணணும். ஒரு பசுமாடோட விலை இப்ப 1 லட்சம். 360 பசுமாடை நாம தானம் பண்றோம்னா யாராலையும் பண்ண முடியாது. போய் வேதத்துக்கிட்ட சொன்னாலாம் எங்களால தானம் பண்ண முடியாது, ஏதாவது சொல்லுங்கோ, வேற வழி சொல்லுங்கோ அப்படின்னு. வேதம் சொல்லித்தான் அவ்வளோ கொடுக்க முடியலன்னா பரவாயில்ல, தானம் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, அதுல பாதிய குடு அப்படின்னு. 360 லட்சத்துல பாதினாலும் பெரிய அமௌண்ட். நம்ம போய் சொன்னா என்னால அதுவும் முடியல அப்படின்னு சொல்றோம். வேதம் சொல்லிட்டு சரி அதுவும் பண்ண வேண்டாம், அதுல ஒரு 25% கொடு. அதுவும் கஷ்டம் சாமி, முடியாது. சரி முடியாதுன்னா நான் ரொம்ப ஈஸியான வழிமுறை சொல்றேன். என்ன தெரியுமா சொல்லிட்டு, 10 நாள், 3 நாள் காலையிலையும் ராத்திரி மட்டும் சாப்பிடு, அடுத்த 3 நாள் காலையில மட்டும் சாப்பிடு, அதுக்கடுத்த 3 நாள் ராத்திரி மட்டும் சாப்பிடு, அதுக்கடுத்த 1 நாள் ஒண்ணுத்தையுமே சாப்பிடாது. இப்படி 10 நாள் நீ விரதம் இருந்தன்னா ஒரு பசுமாட்டை தானம் பண்ண புண்ணியம். சாப்பிடாம இருக்க முடியாது சாமி, எனக்கு பிபி இருக்கு, சுகர் இருக்கு. சரி என்ன பண்ண அப்படின்னா, 10,000 காயத்ரிய சொன்னேன்னா ஒரு பசுமாட்டை தானம் பண்ண புண்ணியம் அப்படின்னு ஆபஸ்தம்ப சூத்திரமானது சொல்ற. வீட்டுல உட்காந்து உடம்ப வருத்தி 10,000 காயத்ரிய நாம சொல்லி முடிச்சோம் அப்படின்னா ஒரு பசுமாட்டை தானம் பண்ண புண்ணியம். ஆக மொத்தத்துல காயத்ரி ஜபத்தோட பலனானது வார்த்தையால அளக்க முடியாது. காயத்ரி மந்திரத்தோட பலனே எப்படி இருக்குன்னா, சந்தியாவந்தனம் பண்ணா என்ன, உடனே சந்தியாவந்தனம் தமிழர்களோட மரபு இல்ல அப்படின்னு சொல்லுவா சிலர். தமிழர்களோட மரபுல வந்தவர்கள் தான் 18 சித்தர்கள். அந்த 18 சித்தர்கள்ல கொங்கணர்னு ஒரு சித்தர் உண்டு.
அவர் சொல்றார், காணாமல் கோணாமல் கண்டு கொடு அப்படின்னு. பிராத்த சந்தியாவந்தனம் எப்ப பண்ணணும்னா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி விட்டுறணும் அர்க்கியத்தை. அது சூரியனை பார்க்கறதுக்கு முன்னாடி காணாமல் கொடுக்கிற அர்க்கியம். கோணாமல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மாத்தியானிக சந்தியா பண்ணும் போது சூரியன் உச்சியில இருக்கணும், நேரு அவனோட நேர நின்று கோணாமல் அர்க்கியம் கொடுக்கணும். சாயம் சந்தி எப்படி கொடுக்கணும்னா கண்டு கொடு. அவன் அஸ்தமனம் பண்ணும் போது அவனை நேர பார்த்துட்டே கொடுக்கணும். இத நான் சொல்லல, 18 சித்தர்கள்ல கொங்கண சித்தர் சொன்னது. சந்தியாவந்தனத்தை சித்தர்கள் கூட ஏற்றிருக்கார்கள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். சந்தியாவந்தனத்தை சிலப்பதிகாரத்திலிருந்து தமிழர்கள் பண்ணிட்டு இருக்கான்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் சுடரோடு திரிதரு எரிதரு முனிவரும் அப்படிங்கிற, சுடர்னா சூரியன், அந்த சூரியனோட வாலக்கில்ய முனிவர்கள் சுத்தின் இருக்காளாம். அந்த வாலக்கில்ய முனிவர்கள் சூரியனோட ஒளி பூமியில வராம தடுக்கக்கூடிய அரக்கர்களை தன்னோட தபசக்தியினால அழிக்கிறாங்களாம். அந்த வாலக்கில்ய முனிவர்களுக்கு உதவி பண்றதுக்காக தான் நாம இங்க அர்க்கியம் கொடுக்கிறோம். அத இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்துல சொல்லியிருக்க. இப்படி தமிழர் மரபுலேயே சந்தியாவந்தனம் பண்றது அர்க்கியம் கொடுக்கறதானது கலந்திருக்கு. சந்தியாவந்தனத்துல பண்ற ஒரு விஷயத்திலையும் ஆழ்ந்த அர்த்தம் உண்டு. ஆச்சமனம் பண்றோம் அப்படின்னா என்ன நடக்கிறது அப்படின்னா அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமகன்னு ஆச்சமனம் பண்றோம். இது பௌராணிக ஆச்சமனம்னு பேர். அதாவது ஆல்ரெடி வேதத்துல சொன்ன ஆச்சமனத்தோட ஷார்ட் ஃபார்ம். அப்ப வேதத்துல சொன்ன ஆச்சமனம் எது அப்படின்னா பிரம்ம யஜ்ஞம் பண்ணும் போது பண்றோம் இல்லையா, அதுதான் வேதத்துல சொன்ன ஆச்சமனம். சரி, இந்த பௌராணிக ஆச்சமனம்னு சொல்லி பகவானோட நாமத்தை சொல்லி ஆச்சமனம் பண்றோமே, அதனால என்ன புண்ணியம் அப்படின்னு கேட்டா, அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜா நஸ்யந்தி சகலாரோகான் சத்தியம் சத்தியம் வதாம்யகம். நான் சொல்லல, சரக்க சம்ஹிதையிலையும் சுஷ்ருத சம்ஹிதையிலையும் சரக்கரும் சுஷ்ருதரும் சொன்னேன். யார் இந்த சரக்கரும் சுஷ்ருதரும் அப்படின்னா, வெளிநாட்டுல பிளாஸ்டிக் சர்ஜரியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்தியால உட்கார்ந்துட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி எப்படி பண்ணணும்னு எழுதி வச்ச முனிவர்கள், பிளாஸ்டிக் சர்ஜரி வரைக்கும் சொன்ன அந்த முனிவர்கள் கடைசியில என்ன சொல்றா அப்படின்னா, என்ன சொல்லியும் நோய் தீரலைன்னா அச்சுதா அனந்தா கோவிந்தான்னு சொல்லி தண்ணி சாப்பிடு, ஜலம் சாப்பிடு, தீர்த்தம் சாப்பிடு, ஆச்சமனம் பண்ணு, உன்னோட நோய் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தல. சத்தியம் சத்தியம் வதாம்யகம், அடிச்சு சத்தியம் பண்ற. ஒரு விஷயத்த ஒரு தடவை சொன்னா உண்மை, 2 தடவை 3 தடவை சொன்னா அதுதான் பூர்ண சத்தியம் அப்படின்னு அர்த்தம். அதனால்தான் கோர்ட்ல தவாலி நம்ம பேரை 3 தடவை கூப்பிடுறான். ஏன்? என் பேர் இப்ப மகேஷ்னா மகேஷ் மகேஷ் மகேஷ்னு 3 தடவை கூப்பிடுறானே, ஏன்? அவன் இங்க உண்மையாக வந்தாகணுங்கிறதுக்காக. அதனாலதான் வேதம் பாராயணம் பண்ணி முடிச்சதும் உலகத்துல அமைதி நிலவணும் அப்படிங்கிறதுக்காக சாந்தி அப்படிங்கிற வார்த்தைய 3 தடவை சொல்றோம். இப்படி பகவன் நாமத்தை சொல்லி ஆச்சமனம் பண்ணும் போது நம்மளோட நோய்கள் எல்லாம் போறது. அடுத்து பிராணாயாமம் பண்றோமே, பிராணாயாமத்தினால என்ன நன்மை அப்படின்னு கேட்டா, பிராணாயாமத்தினால என்ன நன்மை அப்படின்னு நாம கேட்ட போது, தசரதன் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணான், ராமன் மகனாக பிறந்த. கௌசல்யா என்ன தவம் பண்ணான்? கிருஷ்ணனை வளர்த்த யசோதைய பார்த்து என்ன தவம் செய்தனை யசோதான் பாடுறோமே, கௌசல்யாவை பார்த்து யாராவது அம்மா நீ என்ன தவம் பண்ண, மண்ணு புகழ் கோசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே அப்படின்னு ஆழ்வார் பாடின மாதிரி என்ன தவம் பண்ணிட்டா அந்த அம்மா அப்படின்னு யாரும் கேட்கல. காரணம் என்னன்னா, வால்மீகியே ராமாயணத்துல சொல்லிவிட்டார் அந்த அம்மா என்ன பண்ணா அப்படின்னு. பிராணாயாமேன தியாத்வா தேவம் ஜனார்தனம். அந்த அம்மா உட்கார்ந்துட்டு தினம் பிராணாயாமம் பண்ணி மனதால பகவான நினைப்பாளா. அவ பிராணாயாமம் பண்ணதுனால அவளுக்கே மகனாக பகவான் பிறந்தான். நான் சொல்லல பிராணாயாமத்துக்கு இவ்வளவு சக்தி உண்டுன்னு வால்மீகி ராமாயணத்துல சொன்ன. சரி, அடுத்து நாம ஆபோஹிஷ்டா சொல்லி
ஜலம் புரோக்ஷணம் பண்ணிக்கிறோம். இதனால என்ன நன்மை அப்படின்னு கேட்டா, அத்தனை ஜென்மத்துல பண்ண பாபங்களும் தீர்றது. அதுக்கடுத்து நாம பிராசனம் பண்றோம். பிராத்த காலத்துல சூரியனை நினைச்சு பிராசனம் பண்றோம். சாயங்காலத்துல அக்னிய நினைச்சு பிராசனம் பண்றோம். மாத்தியானிகத்துல ஜல தேவதையான வருணனை நினைச்சு பண்றோம். காலையில நாம சந்தியாவந்தனம் பண்ணும் போது எத்ராத்ரியா பாபமகாரிஷம், நான் ராத்திரியில பண்ண பாப்பங்கள் அத்தனையும் போகட்டும். மனசா வாச்சா ஹஸ்தாபியாம், மனசு வாக்கு உடல், ஹஸ்தா உடல்னா கை, ஹஸ்தம்னா கை, பத்யாம் உதரேன சிஷ்ணா, என்னோட வயிற்று என்னோட உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை அங்கங்களாலும் நான் ராத்திரியில என்ன பாப்பம் பண்ணேனோ அந்த பாப்பங்கள் எல்லாம் கழிய வேணும் அப்படிங்கிறதுக்காக பிராத்த காலத்துல நாம சூரியனை நினைச்சு பிராசனம் பண்றோம். மாத்தியானிகத்தை நான் இப்போ தொடாம சாயங்காலத்துக்கு போறேன். சாயங்காலத்துல பண்ணும்போது என்ன நடக்கிறது அப்படின்னா, எல்லா பாப்பமும் போயிடுறதா. இதேதான் சாயங்காலத்துல அக்னிஷ்டமாமன்யுஷ்டன்னு சொல்லி பிராசனம் பண்றோம். அப்படி பண்ணும் பொழுது அத்தனை பாப்பங்களும் போறது. சரி, இப்போ மாத்தியானிகத்துக்கு வருவோம். ஆப புனந்து பிருத்திவீம் பிருத்திவி பூதா புனாத்துமாம் புனந்து பிரம்மனஸ்பதிர் பிரம்ம பூதா புனாத்துமாம் யதுச்சிஷ்டம் அபோச்சியம் யத்வா துஷ்சரிதம் மம. கவனிக்க வேண்டிய விஷயம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்லுவார். ஒரு பெரிய முனிவர் இருந்தார். அந்த முனிவரை ஒரு பெரிய செல்வந்தன் அந்த ஊருக்கு குடி வந்தானா, அந்த செல்வந்தன் கூப்பிட்டு சாதம் போட்டார். அந்த முனிவர் அந்த வீட்டுல சாப்பிட்டுட்டு தூங்குறார். தூங்கி முடிச்ச பிறகு எழுந்து அவர் கிளம்பணும். அப்படி எழுந்து அவர் கிளம்பும் போது அங்க மேஜ மேல அந்த வீட்டு அம்மா போட்டுண்ட முத்து மாலை இருந்துதான். முனிவர் முற்றும் துறந்தவர். இவருக்கு என்ன தோணித்தான், அந்த முத்து மாலையை நம்ம எடுத்துட்டு வந்தா எப்படி இருக்கும்னு தோணித்தான். எடுத்துட்டு வந்துட்டார். ஆசிரமத்துக்கு வந்து தன்னோட பைய திறந்து துழாவி பார்க்கிறார். அந்த முத்து மாலை இருந்தது. அப்பதான் அவருக்கு ஞாபகம் வந்தது, ஐயோ நம்ம முத்து மாலை எடுத்துட்டு வந்துட்டோமே, இவ்வளவு பெரிய முனிவர் இவ்வளவு காலம் நாம தபம் பண்ணதும் ஜபம் பண்ணதும் வேஸ்டா போச்சே அப்படின்னு வருத்தப்பட்டார். அப்ப அவர் யோசிச்சார், எதனால நமக்கு இந்த எண்ணம் வந்ததுன்னு பாக்குறதுக்காக அந்த முத்துமாலைய பையில மறைச்சு போட்டுட்டு அந்த செல்வந்தன் வீட்டுக்கு போனேன். நேர அடுப்பங்கரைக்கு போனேன். அடுப்பங்கரையில ஒரு சமையல்காரன் இருந்து, அந்த சமையல்காரனை துழாவி விசாரிச்சு கேட்ட போது அவன் சொன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருட்டு வேலை பார்த்துட்டு இருந்தானா, இப்போ அடுத்த திருட்டு வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க என்ன சொல்றது, இந்த செல்வந்தர் வீட்டுல திருடுறதுக்காக சமையல்காரன் வேஷத்துல வந்து உட்கார்ந்துருக்கு. இப்பதான் அவருக்கு புரிஞ்சுது, இந்த மனுஷன் திருட்டு புத்தியோட சமையல் செஞ்சு நமக்கு போட்டிருக்கான். அந்த சமையலை சாப்பிட்டதுனாலதானே நமக்கு இப்போ இவ்வளவு பெரிய ஞானியாக இருந்த நமக்கு திருடணுன்ற புத்தி வந்ததுன்னு நினைச்சார். இதுதான் கிருஷ்ணர் சொல்லுவார், சாத்வீகமான உணவை சாப்பிட்டா சாத்வீகமான புத்தி வரும் அப்படின்னு. ஆனா இப்ப நம்ம என்ன பண்றோம், எங்க எது கிடைக்கிறதோ வாங்கி 10 ரூபாயோ 20 ரூபாயோ கொடுத்து சாப்பிட்டு வந்துடும். அதனால்தான் நமக்கு சந்தியாவந்தனத்திலயும் சரி, உபாசனத்திலயும் சரி, பூஜையிலயும் சரி மனசு போறது. சரி, இதுல கண்டதை சாப்பிட்டதோட பாப்பம் போகணும்னா என்ன பண்ணணும், மாத்தியானிகம் பண்ணணும். யசுச்சிஷ்டம் அபோச்சியம் யத்வா துஷ்சரிதம் மம. சாப்பிடக்கூடாததை சாப்பிட்ட பாப்பம் போறதுக்காக மாத்தியானிக சந்தியாவந்தனம் பண்ணணும். பாப்பம் இல்ல, அந்த பாப்பத்தினால, அதாவது அந்த சாப்பிடக்கூடாததை சாப்பிட்டதுனால நமக்கு தப்பு பண்ணணும்னு தோன்றது இல்லையா அந்த முனிவர் மாதிரி, அந்த தோன்றல் வரப்படாது அப்படிங்கிறதுக்காக மாத்தியானிகம் பண்ணணும். அடுத்து நாம அர்க்கியம் விடுறோம். அர்க்கியம் விடுறதுனாலதான் சூரியனோட ஒளி பூமியில வருதுன்னு சொல்லுவா. சூரியனோட ஒளியை தடுக்கிறதுக்கான அரக்கர்களை போய் வதம் பண்ணக்கூடியது இந்த அர்க்கியம். இதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, நம்ம அத்தனை பேரும் மகாபாரதத்துல போய் பார்ப்போம். பிரம்மாஸ்திரத்தை விட்ட போது கிருஷ்ணர் போய் உத்தரை வயத்துல இருந்த குழந்தைய காப்பாத்துற, அவன் தான் பரீட்சித். பிரம்மாஸ்திரத்தை மகாவிஷ்ணு வந்துதான் தடுக்க முடியும்னா பிரம்மாஸ்திரத்துக்கு அவ்வளவு சக்தி. பிரம்மாஸ்திரத்தோட மந்திரம் என்னன்னு தெரியுமோ, அதாவது ஒரு அஸ்திரத்துல ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணி போட்டா அது மந்திர அஸ்திரம். பிரம்மாஸ்திரத்தோட மந்திரம் என்னன்னு தெரியுமோ, காயத்ரி மந்திரம் தான்.
அதனாலதான் காயத்ரி மந்திரம் பிரம்மாஸ்திரத்துக்கு சமானம். இப்படி அர்க்கியம் விடுறது சூரியனோட ஒளியை தடுக்கக்கூடிய அரக்கர்களை நிறுத்துறது. அப்புறம் நாம நவக்கிரக கேசவாதி தர்ப்பணம் பண்றோம். அந்த நவக்கிரக கேசவாதி தர்ப்பணம் நம்மளோட நவக்கிரக தோஷங்களை நீக்கிறது. அதுக்கடுத்து காயத்ரி ஜபம் பண்றோம். காயத்ரி ஜபத்தோட பலனை நாம கொஞ்சம் சுருக்கமா பார்த்தோம். அதற்கடுத்து நாம திக்தேவதா வந்தனங்கள் பண்றோம். திக்தேவதா வந்தனம் பண்ணும் போது நமக்கு 8 திசையிலையும் ஆபத்து வராமல் தடுக்கிறது. அதுக்கடுத்து யமனுக்கு வந்தனம் பண்றோம். எதுக்கு? யமாய தர்மராஜாய மிருத்யவே சாந்தகாயச்ச வைவஸ்வதாய காலாய சர்வபூதக்ஷயாயச்ச அப்படின்னு பண்றோம். எதுக்கு அப்படின்னா காலம் நமக்கு அனுகூலமா இருக்கணும். மரணம் வரக்கூடாதுன்னு இல்ல, காலம் அனுகூலமா இருக்கணும். நேரம் நமக்கு நல்லதா இருந்தா எல்லாமே நல்லது நடக்கும் அப்படிங்கிறதுக்காக யமனுக்கு வந்தனம் பண்றோம். அடுத்து கடைசியில என்ன பண்றோம்? ஏஏஎஸ் சதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தின்னு சூரிய மண்டலத்துல இருக்கக்கூடிய நாராயணனை நாம ஸ்தோத்திரம் பண்றோம். அந்த ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய ஸ்லோகமானது திரௌபதியோட வஸ்திரத்தை இழுக்கும் போது சங்க சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம்னு திரௌபதி சொன்ன ஸ்லோகத்தை சொல்லி நாம அந்த திரௌபதியை காப்பாத்தினது போல என்னை காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். அதனால இப்படி சந்தியாவந்தனத்தை விடாம இனிமேலாவது நாம செஞ்சு தினம் 10 காயத்ரி, அதாவது ஒரு வேளைக்கு 10 காயத்ரியாவது ஜபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுண்டு அத்தனை பேரும் இந்த குழந்தைய நல்லபடியா ஆசீர்வாதம் பண்ணணும்னு கேட்டுண்டு இனிமே இந்த குழந்தை 3 வேளையும் சந்தியாவந்தனம் பண்றதுக்கு அத்தனை பேரும் வழிகாட்டணும்னு கேட்டுண்டு என்னோட உரையை நிறைவு செய்கிறேன்.